ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் ராம குணானுபவத்திலே ராமனுடைய குணத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். கடந்த பதிவிலே கஹா அனுசூய கஹா என்கின்ற 15வது குணம் நாம் பார்த்தது. குற்றங்களையும் நற்றமாக கொள்வது அப்படிங்கிறத தான் அனுசூயகா என்கின்ற விளங்கும் குணம் அப்படின்னு பார்த்தோம். ராமனாலே பெருமை பெற்றவர்கள் யாருன்னு பார்த்தா, ஏழை ஏதலன் கீழ்மகன் என்று பிரசித்தனான ஒரு வேடன் தலைவன் குகன். அவனை ராமன் பெருமைப்படுத்தியதிலிருந்து அவன் ஆச்சாரியர்களால் குகப்பெருமாள் என்று வழங்கப்பட்டு வருகிறான். சபரியானவளோ சக்ஷுஷா தவ சௌமியேன பூதாஸ்மி ரகுநந்தனான்னு சொல்கிறபடி ராமனுடைய திரு கண்ணோக்கம் ஒன்றினாலே பரம பரிசுத்தையாயினவள். குரங்கினங்களும் ராமனுடைய இந்த பெருமானுடைய மகா அனுகிரகத்தை பெற்று சுக்ரீவ மகாராஜர் அப்படின்னும் அங்கத பெருமாள் அப்படின்னும் பெருமை பெற்று வழங்க பெற்றார்கள். அனுமனுக்கோ திருவடியின்னும் ஒரு பெருமையை தந்து தன்னுடைய அபிமானத்தினால் கழுகரசன் ஜடாயு மகாராஜர் அப்படிங்கிறவருக்கு பெரிய உடையார் என்றும் வழங்க பெற்றார். ராட்சச ஜாத்தியனான ஒரு பக்தன் விபீஷண ஆழ்வான்னு சொல்லும்படிக்கு எண்ணிலங்கு நாமத்தளவும் அரசு என்று சொல்லும்படியாகவும் மண்ணுடைய விபீடனர்க்காய் மதிழிலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்த அப்படின்னு கால தத்துவம்னு ஒன்று இருக்கும் தன்னையும் இப்படி சொல்லும்படிக்கு பெருமை பெற்று விளங்கி நின்றான். இப்படி பலருக்கு பலவிதமான பெருமைகளை விளைத்து இதனாலேயே உள்ளம் பூரித்திருக்கின்ற ராமபிரான் பிறர் பெருமையைக் கண்டு பொறாமையாகின்ற அசூயை என்னும் துர்குணத்திற்கு அவகாசம் அப்படிங்கிறது லேசமும் அற்றவன் அப்படிங்கிறது தெரியறது. மானிடர்க்குண்டாகும் தீய குணங்களில் அசூயை ஒன்றே தலைமையானது. இதனை வென்றவர்கள் இந்த லோகத்தில் கிடைப்பதுங்கிறது பார்த்தா மிக ஆச்சரியம். பிள்ளைலோகாச்சாரியார் முமுட்சுப்படியிலே சொல்கிறார், இப்படி இருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்களின் ஏத்தமறிந்து உகந்திருக்கை அப்படின்னு காட்டுறதுனாலே அதுக்கு வியாக்கியான கர்த்தா மணவாள மாமுனிகள் சொல்கிறார், மத்தை குணங்கள் எல்லாம் உண்டானாலும் உண்டாக அரிதாயிருப்பது ஒன்னொன்னோ இது அப்படின்னு காட்டுறார். ஆக இந்த தீய குணம் மானிடவர்க்கு மருந்தில்லா வியாதி அப்படின்னு சொல்கிறது தட்டில்லை. ராமபிரானோ ரிபூனாமபி வத்சலகான்னு அடிக்கடி கொண்டாடப்படுகின்றான். பகைவரிடத்திலும் குற்றம் பாராதவன், பகைவர்க்கும் பெருமையை விளைவிக்க நினைப்பவன் அப்படின்னு பிரசித்தி பெற்ற ராமபிரான் ஒருவனே ககா அனுசூயகா என்கின்ற கேள்விக்கு விடைக்கு இலக்காகும் அவன் அப்படின்னு பூர்வர்கள் சொல்கிறார்கள். பகவத்கீதையில் பிரவக்ஷ்யாமி அனுசூயவே அப்படிங்கிற இடத்துல பாஷ்யம் செய்திடும் பொழுதோ சுவாமி ராமானுஜர் சாஸ்திரோக்தங்களான விஷயங்களை கேட்டால் இது பொருந்தாது என்று குதர்க்கம் செய்யக்கூடியவன் அசூயை உடையவன், பொருந்தும் அப்படின்னு உகந்திருப்பவன் அசூயை இல்லாதவன் அப்படின்னு எடுத்து சொல்கிறார். இந்த பெருமையும் ராமனுக்கே உண்டு என்பதுதான் இந்த இடத்துல கருத்தாருது. ராமனை காட்டிலிருந்து திரும்பி திரு அயோத்திக்கு எழுந்தருள பண்ணி கொண்டு போக வேண்டும் அப்படின்னு சித்திரக்கூடத்திற்கு வந்த பரதாழ்வானுக்கு பரிந்து ஜாபாலிங்கிற முனிவர் ராமனிடத்தில் சில வாதங்களை எல்லாம் செய்ய தொடங்கினார். ஆஸ்வாசயந்தம் பரதம் ஜாபாலிர் பிராமணோத்தமஹா உவாச்ச ராமம் தர்மஜ்யம் தர்மா வேதமிதம் வச்சகான்னு தர்மாபேதம் வச்சக உவாச்சன்னு சொல்கிறபடிக்கு சாஸ்திரவிருத்தமான வார்த்தைகளை எல்லாம் சொன்னான். அப்போது ராமன் சொல்கிறார், அமிருஷ்யவானகா புனருக்தேஜாகா நிஷம்ய தன் நாஸ்திக வாக்யவேஷம் அப்படின்னு பெரிய பிராமணோத்தமனான ஜாபாலி சொன்ன சொல்லானது அப்படிங்கிறது கூட பார்க்காமல் அவர் சொன்ன சொல்ல சிறிதும் சகிக்க மாட்டாமல் அந்த முனிவரை சீறி வெறித்ததாகவும் சொல்லப்படுறது. ஆக எல்லா படிகளாலேயும் ராமன் அசூயை அற்றவன் அப்படிங்கிறது தெரியறதுங்கிறதுனாலே இந்த 15வது குணம் கஹா அனுசூயகா அப்படிங்கிறதும் ராமனிடத்திலேயே நன்னாக பொருந்தி இருக்கின்றது அப்படின்னு நாரதர் வால்மீகிக்கு சொல்ல 13, 16வது குணம் அது கடைசியாக இந்த 2 குணங்களையும் சேர்த்து அனுபவிக்க இருக்கோம்.
ஆத்மவான் கஹ அப்படிங்கிற 12வது வினாவுக்கு அடுத்ததாக கோ ஜிதக்ரோதகா அப்படிங்கிற 13 தானே நாம் பார்த்திருக்க வேண்டும். ஜிதக்ரோதகா கஹ அப்படின்னா கோபத்தை வென்றவன் யார் அப்படிங்கிறது பொருள். கஸ்ய பிப்யதி தேவாச்ச ஜாத்தரோஷஸ்ய சம்யுகே அப்படின்னும் போர்க்களத்தில் எவனுடைய கோபத்தை பார்த்து தேவர்களும் அஞ்சி நடுங்கினார்கள் அப்படின்னு 16வது கேள்வி. ஆக இந்த 2 வினாக்களுக்கும் ஒன்றோடு ஒன்று முரண்பட்டிருப்பது போல தோன்றினாலும் கூட சமன்வயப்படுத்தி அனுபவிக்கலாம் அப்படின்னு பூர்வர்கள் காட்டுறார்கள். ஜிதக்ரோதகா கஹ அப்படின்னு 13வது கேள்விக்கு கோபத்தை வென்றவன் யார் அப்படிங்கிற பொருள் மாத்திரமில்லாமல் கோபம் இல்லாதவன் யார் அப்படிங்கிற பொருளையும் கொள்ள வேண்டும். கோபத்தை வெல்வது அப்படிங்கிறது அதனை சுவாதீனப்படுத்தி வைத்து கொள்வது. சிலர் எப்போதுமே கோபிஷ்டராகவே இருப்பார்கள். அவர்களை பார்த்தாலே எப்போதும் கோபிஷ்டராக இருப்பார்கள். சிலர் அடியோடு கோபமே இல்லாதவர்களாக இருப்பார்கள். ரெண்டுமே தவறு. கோபத்தை காட்டி காரியம் கொள்ள வேண்டிய சமயங்களில் மாத்திரம் கோபத்தை வரவழைத்து கொள்வதும், காரியமானவுடனே அந்த கோபம் இருக்குமிடம் தெரியாமல் போனபடி செய்து கொள்வதும் உத்தம புருஷர்களுடைய லட்சணம் அப்படின்னு இங்கே பெரியோர்கள் காட்டுறார்கள். அரசன் குற்றவாளிகளையும் உபாத்தியாயர்கள் மாணாக்கர்களையும் தந்தையர் மக்களையும் தண்டிக்க வேண்டிய காலங்களில் அவசியம் தண்டிக்க பிராப்தமாகிறது. இதற்கு சாஸ்திரங்கள்லேயே அனுமதி உள்ளது. அப்படிங்கிறதுனாலே இப்படிப்பட்ட தண்டனைகள்லாம் தவறுன்னு சொல்லவே முடியாது. அப்படி தண்டிக்க நேரும் போது கோபம் உண்டாகியே தீரும். கோபம் இல்லைன்னு சொன்னால் எப்படி தண்டிக்க முடியும்? ஆகவே அந்த கோபம் தவிர்க்க முடியாதது. எப்போது பார்த்தாலும் இவன் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்கிறதுன்னு ஒரு சொல் வழக்கம் உண்டு அப்படின்னு சிலர் சொல்லுவார்கள். பிரகிருதி கோபனாகான்னு, கோபமே இயல்பாக உள்ளவர்கள் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். ராமனுடைய தன்மைன்னு கேட்டால் போர்க்களத்தில் காணும் பொழுது அங்கன்மான் ஞாலம் அஞ்சன்னு சொல்கிறபடியும் முனைத்த சீற்றம் விண்சுடப்போய் மூவுலவும் பிறவும் அனைத்தும் அஞ்ச அப்படின்னு உயிர்மலங்க கொண்ட சீத்தம் ஒன்று உண்டு சிரத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த என்று சொல்லும்படியாக இப்படி வந்தேரியான கோபங்கிறது அளவிட ஒண்ணாததாகவே இருக்குது. மற்ற போதுகளில் பார்த்தால் ராமரை இவனிடத்தில் ஒரு நாளும் கோபம் வந்து குடி புகவே புகாது, பரம சௌமியனாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறபடிக்கு தோன்றுகின்றது என்றும் சொல்லப்படுறது. ஆக இப்படி ஜிதக்ரோதகா கஹ அப்படிங்கிற அந்த வினாவையும் வால்மீகி முனிவருடைய வினாக்களுக்கு விடை சொல்லும் பொழுது நாரத முனிவர் இப்படி வரவேண்டிய காலங்களில் வரவழைத்து கொண்டு கோபப்படுறதும் மற்ற சமயங்களில் கோபவா இவனிடத்திலே அறவே இருக்காது அப்படின்னு பரம சௌபியனாக இருக்கக்கூடிய குணத்தையும் இந்த 2 வினாக்களுக்கும் விவரமாக வால்மீகி முனிவரிடத்தில் எடுத்து சொல்கிறார். அந்த அனுபவத்தையும் நாளைய தினத்தோடு அனுபவித்து இதுகாரும் நாம் அனுபவித்து வந்த இந்த இராமாயண குண பரிவாகம் என்று இந்த தொடரானது பூர்த்தியடையும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.